MM Insurance, MM Insurance, MM Insurance. எஸ் யுவர் ஆனர், அந்த MM இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க காம்பன்சேஷன் பேமெண்ட்டை டிலே பண்ணிகிட்ருக்காங்கய்யா. பாதிக்கப்பட்டவரோட வாய் பேச முடியாத அம்மாவும் மகனும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கய்யா. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நோட்டீஸ் அனுப்பிடுங்க. சார் சார் ராம் சார் சார் என்னப்பா? என்ன சார் வேறு ஜட்ஜ் வந்துட்டாரு? சுப்பிரமணியம் சார் வரலையா? அவருக்கு நேற்று நைட்டு ஹார்ட் அட்டாக்ப்பா. செகண்ட் டைம் SKM ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. என்ன சார் இப்படி தலையில் குண்டை தூக்கி போடுறீங்க? அப்புசாமி கேஸை அவரை நம்பி தானே சார் நடத்திட்டு இருக்கோம். எப்படி இருந்தாலும் 2 மாதம் மெடிக்கல் லீவ் போட்டுருவாரு. அது வரைக்கும் இவர் தான் இருப்பார். ஒன்றும் கவலைப்படாதீங்க, இவரும் நல்ல டைப் தான். இப்போ தான் வந்திருக்காரு, எப்படி சார் டக்குன்னு போய் அப்ரோச் பண்ணுறது? சரி சார், நீங்கள் வேணால் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க, நான் வேணால் பேசி பார்க்குறேன். அவர் ரெஸ்டாரண்ட் யாராவது வர்றாங்களான்னு பார்க்குறேன். இல்லைன்னா இந்த வீக்கெண்டில் மீட் பண்ணுவோம். சரி சார், தேங்க்யூ சார். 2ஆம் நம்பர் கோர்ட்டில் நித்யாவோட கேஸ் வருது. என்னோட சீனியர் தான் ஆஜராகிறாரு. உங்கள் சீனியரா? ஆமாம் சார். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் சீனியர் கவுன்சிலா? ஆமாம் ஆமாம். குட் ஆஃப்டர்நூன் சார். CC 122/2013 கொரோனா. சொல்லுங்க. நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்யறத கோர்ட் ஒருபோதும் அலோவ் பண்ணக்கூடாது. இப்படி இவர் சேர்ல உட்காந்துட்டு ஆர்கியூ பண்றது கோர்ட்டோட மரியாதையை கெடுக்குதுங்க ஐயா. நோ சார், சேர்ல உட்காந்துக்கிட்டே ஆர்கியூ பண்ணக்கூடாதுன்னு கான்ஸ்டிடியூஷன்ல எந்த இடத்துலையும் குறிப்பிடப்படல. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். தேங்க்யூ சார். சார், சட்டம்ன்றது கோர்ட்டுக்கு மட்டும் இல்ல. மறுபடியும் நீதிமன்ற கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி சார்னு அழைக்கிறாரு. இதை பதிவு பண்ணக்கூடாது. சாருக்கு சாரோட அப்ரிவேஷன் என்னன்னு தெரியுமா சார்? புரியுதுன்னு நினைக்கிறேன். உட்காருங்க ஐயா. ரொம்ப நன்றி. வேற ஏதாவது? சார், சட்டம்ன்றது மக்களுக்கு மட்டும் இல்லை, கோர்ட்டுக்கும். எல்லாம் சட்டப்படி தான் நடக்கணும். 366 ஆழ்கடத்தல், 375 கற்பழிப்பு, 302 உட்பிரிவு 506/2 கொலை, 324 தடயங்களை அழித்தல். இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் குரலரசன் மேல போடப்பட்டிருக்கு. சார், நித்யாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், குரலரசனுடைய செமன் டெஸ்ட் ரிப்போர்ட், நகத்துல இருக்கிற ரத்தம், அந்த குரலரசனோட நகைக்கீரல்கள் நித்யா மேல இருக்கிறது எல்லாம் உண்மைதான், மறுக்கல. என்ன சொல்றாங்க? குரலரசன் நித்யாவை கடத்தி கொண்டு போய் வச்சு 2 மாசமா பாலியல் வன்புணர்வு செஞ்சு உருட்டுக்கட்டையாலையும் இரும்பு தடியாலையும் அடிச்சு கொண்டுட்டு அங்கிருந்து போகும்போது போலீஸ் அமைச்ச தனிப்பட அவனை பிடிச்சு கொண்டு வந்து இன்னைக்கு கோர்ட்டுக்கு முன்னால நிக்க வச்சிருக்கு. டிவி மீடியாலாம் தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும்னு தொண்டை கிழியே கத்திக்கிட்டு இருக்கு. உண்மையை நான் சொல்றேன். குரலரசனும் நித்யாவும் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. வேற வேற ஜாதி. ஒரே ஜாதியில காதலிச்சாலே வீட்டுல எதிர்ப்பு. அப்ப இவங்களுக்கு 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போய் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதை ரெஜிஸ்டர் பண்றாங்க, லீகலைஸ் பண்றாங்க. அதுக்கான எவிடன்சஸ் ஒரு வீட்டை வாடகை எடுத்து 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்ந்திருக்காங்க. அதுக்கான ரெண்டல் அக்ரிமெண்ட் அண்ட் எவிடன்சஸ். சார், 366 ஆழ்கடத்தலும் இல்ல, 375 கற்பழிப்பும் இல்ல. ஜாதி மறுப்பு கல்யாணத்தை ஏத்துக்காத நித்யாவோட குடும்பம் அவங்க 2 பேரையும் கொலவெறியோட தேடி அலையுது. கண்டுபிடிக்கிறாங்க. உருட்டு கட்டையாலையும் இரும்பு ராடாலையும் போட்டு அடி அடிக்கிறாங்க. நித்யா துடிச்சு அங்கேயே செத்து போறாங்க. படுகாயம் அடைஞ்ச குரலரசனை யாரோ ஒருத்தர் காப்பாத்தி திருச்சி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. அங்க அவருக்கு சுயநினைவு திரும்புறதுக்கு 1 மாசம் ஆயிருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல எடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கான எவிடன்சஸ், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமும் இதுல கிளியரா இருக்கு.
சார், திட்டம் போட்டு போலீஸ் இதை மறைச்சிருக்கு. குரலரசனை குற்றவாளியாக்கி இருக்கு. சேனல்லாம் அவனுக்கு மரண தண்டனையா ஆயுள் தண்டனையான்னு பட்டிமன்றம் வச்சுக்கிட்டு இருக்கு. மக்கள் கூட்டமா அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. சார், ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்ச இவங்களை பிரிச்சு நித்யாவை ஆணவ கொலை பண்ணி இன்னைக்கு சட்ட ரீதியா அரசு குரலரசனை கொலை பண்ண பாக்குது. சார், ஜாதி மதமற்ற சமூகம் அமையணும்னா நம்ம காதலையும் காதலர்களையும் பாதுகாக்கணும். அதை தடுக்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அவ்வளவுதான் சார். நன்றி. எங்களுக்கெல்லாம் இனி நண்பராகவும் உங்களுக்கெல்லாம் நேர்பகையாகவும் விளங்கி கொண்டிருக்கும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஜீவானந்தம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த சமுதாயம் சமநிலை சமுதாயமாக அமைய யாரெல்லாம் எதிரானவர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் எதிரி தான். அதில் எல்லாம் எனக்கு சரி. நம்ம சாலை விபத்து மற்றும் நகர நெரிசல் அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பேசுகிறோம். ஒரு இடத்துல நிரந்தரமாக ஏன் பல பேர் குவியணும்? நீங்க சென்னையில சம்பாதிக்கிற அல்லது பாம்பேல சம்பாதிக்கிற ஒரு 15,000 ரூபாய் மாச சம்பளத்தை ஏன் உங்க பக்கத்திலேயே உங்க கிராமத்திலேயே உருவாக்க கூடாது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். எல்லாமே நடந்து போகக்கூடிய தூரத்தில் இருக்கணும். அப்படித்தான் இருந்துச்சு. கோவில் நடந்து போற தூரத்துல, அங்காடி நடந்து போற தூரத்துல, பள்ளி நடந்து போற தூரத்துல, கிணறு நடந்து போற தூரத்துல. இன்னைக்கு தான் கிணறுக்கு 10 மைல் தூரம் நடக்கணும் தண்ணி இல்லாம. இந்த எக்ஸ்ப்ளோடிங் இம்ப்ளோடிங் ஒன்று இருக்கு. ஒன்று வெடிச்சு செதறது, ஒன்று உள்ளுக்குள்ளேயே வெடிச்சு குமையிறது. இன்னைக்கு சென்னை மாதிரி மாநகரங்களில் அதான் நடந்துட்டு இருக்கு. இட் இஸ் இம்ப்ளோடிங், உள்ளுக்குள்ளேயே வளருது. ஆக என்னுடைய கருத்து, இந்த சாலை நெரிசலை தவிர்க்க, சாலை விபத்துக்களை தடுக்க நகரமயமாக்குதலை கைவிட வேண்டும். நம்முடைய வாழ்வு முறையை வீட்டின் பக்கத்திலேயே வேலை, வேலையின் பக்கத்திலேயே பள்ளி, பள்ளியின் பக்கத்திலேயே கோவில், கோவிலின் பக்கத்திலேயே அங்காடி என்று நாம் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய தீர்வாக கருதுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த ஆக்சிடென்ட் கேஸ் தான் சார். எல்லா கிரவுண்ட்ஸும் பக்காவா வச்சிருக்கல? இருக்கு சார். அப்புறம் எதுக்கு பயப்படுற? நீ எவ்வளோ பெரிய கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்க. இது வெறும் காம்பன்சேஷன் கேஸ் தானே. கேஸாக பார்த்தா சின்னது தான். ஆனால் பகையாக இருந்த 2 ஏரியாக்காரங்க இந்த கேஸுக்காகவே ஒன்றா சேர்ந்துருக்காங்க சார். ஒரு ஊரையே இது ஜெயிக்கணும்ல சார். அட, ஊரே எதுக்கட்டும், இல்லை உலகமே எதுக்கட்டும், அதனால என்ன, நீ உண்மைக்காக நில்லு. இந்த வருஷம் முழுக்கவே சரியாக இல்லைங்க. கை வேற உடஞ்சி போச்சு, பையனுக்கு வேற வேலை போச்சு, வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது. அதான் ஜாதகம் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். உன் ஜாதகப்படி சுக்கிரன் கேது 2ம் 4ஆம் இடத்துலையும் குரு சனி தசையில் இருக்கிறதால இன்னும் 6 மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும். பையனை பார்த்துக்க. தலைக்கு வந்த பிரச்சனை தண்ணி மாதிரி ஓடி போயிடுச்சு. அடுத்த வாரம் கோர்ட்டில் தீர்ப்பு வருதுங்க. அது எப்படி இருக்கும்னு பார்த்து சொன்னீங்கன்னா. கோர்ட்டு தீர்ப்பு சாதகமாக தான் இருக்கு. ஆனால் உனக்கு சுடுகாட்டு பாட திருப்பியில் அடிபட்டதுனால இந்த மாதிரி உங்களை ஆட்டி படைக்குது. அதனால வர அமாவாசை அன்னைக்கு ஒரு கழுப்பு கழிச்சிட்டா எல்லாம் சரியாயிடும். அப்படியே செஞ்சிடலாம் பூசாரி. வணக்கங்க. உங்கள் இஸ்திரி கடையை பதிவு செஞ்சுருக்கீங்களா? பஞ்சாயத்துக்கு வரி கட்டுறீங்களா? பதிவு பண்ணலைங்க. பஞ்சாயத்துக்கு வரியும் கட்டலைங்க. அப்படியா? உங்கள் இஸ்திரி கடை தள்ளு வண்டிலையா அல்லது ரூமில் ஏதாவது? தள்ளு வண்டியெலாம் இல்லைங்க. ரோட்டோரத்தில் சின்னதாக குடிசை போட்டு கடை வச்சுருக்குறேங்க. ரோட்டோரம்னா உங்கள் சொந்த இடங்களா? இல்லை, சொந்த இடமெல்லாம் இல்லைங்க. ஊர்க்காரங்க தான் அங்கே கடை வைக்க சொன்னாங்க. அதனால நான் அங்கே கடை வச்சுக்கிட்டேங்க. சரி, நீங்கள் போகலாம். சரிங்க ஐயா. அக்யூஸ் நம்பர் 1 மணிமாறன். மணிமாறன், உங்கள் பேர்? மணிமாறன். என்ன தொழில் பண்ணுறீங்க? அரசியல். தொழில் எதுவும் பண்ணலை, முழு நேரம் அரசியல்.
அரசியல்னா என்ன மாதிரி? பாமகவில் ஒன்றிய செயலாளராக இருக்கேன். ஓ, கணபதி பிரிக்ஸ் செங்கல் சூளை யாரோடது? அதோட ஓனர் யார்? அது என்னோடது இல்லைங்க, என் மாமா சுப்ராயனோடது. நீங்கள் சொல்கிறது உண்மை தானே? ஆமாம், உண்மை. சரி, நீங்கள் போகலாம். சரிங்க. யுவர் ஆனர், கணபதி பிரிக்ஸ் செங்கல் சூளைக்கு ஓனர் சுப்பராயன் இல்லை, மணிமாறனுடைய மனைவி சௌந்தர்யா தான் அதுக்கு ஓனர். அது மட்டும் இல்லை, அவங்களோட பேரில் ஒரு டாடா ஏஸ் வாகனம், ஒரு ஹீரோ பைக், 1420 ஸ்கொயர் ஃபீட்டில் மாடி வீடு, 12 ஏக்கரா விவசாய நிலமும் இருக்குது. அதற்கான எவிடன்ஸ். தேங்க்யூ யுவர் ஆனர். அப்பா சாப்பிடுப்பா. டேய் கார்த்திக் வாடா, சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சுண்ணா. பாட்டி சாப்பிட்டீங்களா? பணம் வந்துருச்சா? பணம் வந்துருச்சுண்ணா. 5 லட்சம். வக்கீலைய பணத்தை வாங்க பேங்க்குக்கு போயிருக்காரு. சூப்பர்ரா. MCOP நம்பர் 1924/2018 அப்புசாமி கேஸில் காவல்துறை முறையாக விசாரிக்காமல் மெத்தனம் காட்டியிருக்கு. குற்றம் சாட்டப்பட்டுள்ள A1 மணிமாறன், A2 அன்பழகன் இருவரும் காம்பன்சேஷன் தர வேண்டியதில்லை. ஏன்னா ஜெயந்தி எனக்கு பொண்ணாகுதுங்க. அவங்க அப்பா காளியப்ப எனக்கு அண்ணன் முறைங்க. ஓ, அப்போ நீங்கள் எனக்கு சம்மந்தி ஆகுறீங்க. அப்புறம் என்ன, சொந்தமாயிட்டீங்க. அப்புசாமியோட இஸ்திரி கடை ஹைவே ரோட்லேருந்து 10 அடியில் தான் இருக்குது. ஹைவே மொத்தம் 20 அடி. இஸ்திரி கடை ஹைவேயை ஆக்கிரமிப்பு செஞ்சதுனால தான் இந்த ஆக்சிடெண்ட்டே நடந்திருக்கு. எனவே மணிமாறன், அன்பழகன் இருவரும் இந்த ஆக்சிடெண்ட் வழக்கில் அப்புசாமிக்கு இழப்பீடு வழங்க தேவையில்லை. இருவரையும் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கிறேன். அப்புசாமியின் இஸ்திரி கடை ஹைவேயை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறதால ஹைவே நிர்வாகம் அப்புசாமியோட இஸ்திரி கடையை அகற்றவும், பஞ்சாயத்தில் அனுமதி பெறாமல் பதிவு செய்யாமல் கடையை நடத்தியதற்காக ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து உத்தரவிடுகிறேன்.